தேவன் மனிதனுக்கு எதிராக போர் நிகழ்த்தி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்னும் சொல்ல போனால் பொய் தெய்வங்களை வணங்கும் மனிதர்களுக்கு எதிராக. ஆம், இன்று நாம் தியானிக்க போவது ஆச்சரியமான ஒன்று மட்டுமல்ல, பயங்கரமானதும் கூட. ஆம், இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்பதற்கு நம் கண்களும் செவியும் திறந்திருப்பதாக. வாருங்கள் நேயர்களே, இன்றைய தியானத்திற்கு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அவருடைய வசனத்திற்காக காத்திருக்கும் அருமையானவர்களே, இன்று நாம் யாத்ராவும் 5ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே இஸ்ரவேலின் விடுதலைக்காக மோசே பார்வோனுடன் பேசுவது, இஸ்ரவேலரின் சுமை அதிகரிக்கப்படுவது மற்றும் மோசேயின் ஜெபம், இவைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாத்ராவும் 5ஆம் அதிகாரம் பார்வோனுடனான போராட்டத்துடன் தொடங்குகிறது. வாதைகள் அனைத்தும் எகிப்தின் விக்கிரக ஆராதனைக்கு எதிராகவே தொடுக்கப்பட்டன. இது உண்மையில் எகிப்தின் தெய்வங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டமாகும். 40 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு மோசே எகிப்திற்கு திரும்பினார். இப்பொழுது அந்த மீட்பர் தனது மக்களை விடுவிக்க தயாராயிருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் மூப்பர்களை ஒன்று கூட்டி அவர்களுடன் பார்வோனிடம் சென்று தங்கள் கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். ஆனால் பார்வோன் இஸ்ரவேலரை விடுவிக்க மறுத்துவிட்டான். இதுவே கடவுளுக்கும் எகிப்தின் தெய்வங்களுக்கும் இடையிலான போரை தொடங்கி வைத்தது. இந்த வாதைகள் ஏதோ எதேச்சையாகவோ அல்லது திட்டமிடப்படாத ஒன்றாகவோ இல்லை. தவளைகளை வாதையாக அனுப்பிவிட்டோம், அடுத்து என்ன ஆபத்தை அனுப்பலாம் என்று யோசித்து கடவுள் இவற்றை செய்யவில்லை. ஒருவேளை வரலாற்றிலேயே இந்த வாதைகளைப் போல இவ்வளவு திட்டமிடப்பட்ட அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வு வேறு எதுவும் இருந்திருக்காது என்று சொல்லலாம். இவை ஒவ்வொன்றும் எகிப்து தேசத்தின் விக்கிரக ஆராதனையை மிக துல்லியமாக குறிவைத்து தொடுக்கப்பட்டவை என்று சொல்லலாம். கர்த்தர் யார்? நான் அவரை அறியேன், நான் இஸ்ரவேலை விடப்போவதில்லை என்று பார்வோன் சொன்னான். எனவே எகிப்து தேசத்தின் மீது வாதைகளை வரவழைப்பதன் மூலம் கடவுள் தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்தினார். யாத்ராமும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் தனது நோக்கத்தை மிக தெளிவாக கூறுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். தன் மக்களை விடுவிக்கவும் அதே சமயம் தான் யார் என்பதை எகிப்தியர்களுக்கு தெரியப்படுத்தவும் கடவுள் இந்த வாதைகளை பயன்படுத்தினார். ஒவ்வொரு வாதையும் எகிப்தின் வெவ்வேறு தெய்வங்களை குறிவைத்து தொடுக்கப்பட்டது. எகிப்தில் ஆயிரக்கணக்கான கோவில்களும் கோடிக்கணக்கான சிலைகளும் சுமார் 3000 தெய்வங்களும் இருந்தன. இது இன்றைய காலத்து நிலைமையை விட மிக அதிகமாயிருந்தது. எகிப்திய மதத்திலே ஒரு வல்லமை இருந்தது. எகிப்தியர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல. நம்மிடம் இன்று டிரான்சிஸ்டர் ரேடியோக்கள், வண்ண தொலைக்காட்சிகள் இருக்கலாம். நாம் நிலவுக்கும் சென்று வந்திருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் அவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. நமது அறிவு அனைத்தும் கடந்த காலத்திலிருந்து நமக்கு கைமாற்றப்பட்ட ஒன்றையே அடிப்படையாக கொண்டது. நூற்றாண்டுகளாக நமக்கு கிடைத்துள்ள அறிவின் மீதுதான் நாம் இன்று கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். எகிப்திய மதங்களிலே வல்லமை இருந்தது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3:8 தெரிவித்திருக்கிறார். எந்நேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று சொல்கிறார். எகிப்திய மதத்தில் இருந்த அந்த வல்லமை சாத்தானுக்குரியது. தன்னை வணங்குபவர்களுக்கு சாத்தான் வல்லமையை கொடுக்கிறான். கிரேக்கர்களின் காலத்தில் டெல்பி என்ற இடத்தில் இருந்த அருள்வாக்கு மையம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். டெல்பி நகரத்து தீர்க்கதரிசி பண்டைய கிரேக்கத்தின் மிக முக்கியமான மற்றும் மதிக்கப்பட்ட ஒரு பெண் தீர்க்கதரிசி. பைத்தியா என்று அழைக்கப்பட்ட அவர் பர்னாசஸ் மலை சரிவிலே அமைந்திருந்த அப்பல்லோ கோவிலிலிருந்து வாக்குரைத்து வந்தார். போர் தொடுப்பது அல்லது புதிய நாடுகளை உருவாக்குவது போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பதற்காக அரசர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரும் அப்பல்லோ கடவுளின் அருள் பெற்ற அவருடைய மறைமுகமான தீர்க்க தரிசனங்களை நாடி சென்றார்கள். கடவுள் தனது வாதைகளை எகிப்தின் விக்கிரக ஆராதனைக்கு எதிராகவும் பார்வோனுக்கு எதிராகவும் சாத்தானுக்கு எதிராகவும் அனுப்பினார். இது உண்மையில் தெய்வங்களுக்கு இடையிலான ஒரு போர் என்று சொல்லலாம். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இதை உறுதிப்படுத்துகிறது. அதை கவனிங்கள், வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருகங்கள் வரைக்கும் சகல தலைப்பிள்ளைகளையும் சங்கரித்து எகிப்தின் தேவர்கள் மேலெல்லாம் நியாய தீர்ப்பு செய்வேன். நானே கர்த்தர். கடவுள் எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தும் பொய்யானவை என்பதை அம்பலப்படுத்தினார். மேலும் இஸ்ரவேலர்களை விடுவிக்கும் தனது வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்.
இந்த இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனை நிறைந்த செங்கல் சூளைகளிலேயே பிறந்தவர்கள் என்பதால் அந்த தெய்வங்களை விட தான் உயர்ந்தவர் என்பதை கடவுள் அவர்களுக்கும் காட்ட வேண்டியதாக இருந்தது. இந்த வாதைகள் ஏன் நடந்தன என்பதை புரிந்து கொள்ள ஒவ்வொன்றை பற்றியும் சுருக்கமாக அறிந்து கொள்வது உதவியாக இருக்கும். பாருங்கள், மோசே முதலிலே பார்வோன் மன்னன் முன்னால் நின்றபோது தனது கோலை பாம்பாக மாற்றி காட்டினார். எகிப்தின் மந்திரவாதிகளும் அதே போன்ற ஒரு செயலை செய்தார்கள். சாத்தானுக்கும் சில குறிப்பிட்ட சக்திகள் உண்டு என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அந்த 10 வாதைகளும் எகிப்தின் மீது வரத் தொடங்கின. எகிப்தின் முதல் வாதையாக நைல் நதி இரத்தமாக மாற்றப்பட்டது. இதை குறித்து யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரை நாம் வாசிக்கிறோம். எகிப்து நாட்டின் செழிப்பு முழுவதும் நைல் நதியின் வெள்ளத்தையே சார்ந்திருந்தது. ஏனென்றால் அதுவே நிலத்திற்கு தேவையான தண்ணீரையும் உரம் போன்ற வண்டல் மண்ணையும் கொண்டு வந்தது. இதனால் எகிப்தியர்கள் இந்த நதியை ஒசைரிஸ் என்ற கடவுளுக்கு புனிதமானதாக கருதி வழிபட்டார்கள். ஒவ்வொரு வசந்த காலத்திலும் இந்த நதி மரணத்திலிருந்து உயிரை கொண்டு வருவதாக கருதி பல்வேறு சடங்குகளை செய்தார்கள். ஆனால் அந்த தூய்மையான நீர் இரத்தமாக மாறிய போது அது வாழ்விற்கு பதிலாக மரணத்தை கொண்டு வந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மாய வித்தையினாலே இதே போன்ற ஒரு செயலை செய்து காட்டினார்கள். தவளையின் வாதையை பற்றி நாம் யாத்ராகமம் 8:1 முதல் 15 வரை வாசிக்கிறோம். எகிப்தின் மெம்பிஸ் நகரில் இருந்த மிக அழகான கோவில்களிலே ஒன்று தவளை தலை கொண்ட ஹெக்கா என்ற பெண் தெய்வத்தின் கோயிலாகும். எகிப்தியர்கள் தவளையை புனிதமாக கருதியதால் அதை கொல்வது பெரிய குற்றமாக கருதப்பட்டது. ஆனால் அந்த தவளைகள் வீடுகள், படுக்கைகள், உணவுப் பொருட்கள் என எங்கும் நிறைந்திருந்த பொழுது அவர்களை அறியாமலேயே அவற்றை கொல்லும் நிலைக்கு ஆளானார்கள். இது அவர்களுக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் இதே போன்ற ஒரு செயலை செய்து காட்டினார்கள். இது அவர்களின் திறமை வெறும் கைவரிசை அல்லது மாய வித்தையாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக பேன்கள் வாதை. இதை பற்றி யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை வாசிக்கிறோம். எகிப்தியர்கள் நிலத்தின் தெய்வமாக கெப் என்பவர்களை வழிபட்டார்கள். ஆனால் எகிப்து தேசம் எங்கும் இருந்த நிலத்தின் தூசி பேன்களாக மாறியது. எகிப்தியர்கள் எதை புனிதமாக கருதினார்களோ அதையே இப்பொழுது வெறுக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த முறை வாதையை நீக்கும்படி பார்வோன் கேட்கவில்லை. மேலும் எகிப்தின் மந்திரவாதிகளால் இந்த வாதையை தங்கள் மாய வித்தையினாலே செய்ய முடியவில்லை. இந்த வாதையை கொண்டு வந்தவர் எகிப்தின் தெய்வங்களை விட மேலானவர் என்பதை அவர்கள் அப்பொழுது ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. அடுத்ததாக வண்டுகளின் வாதை. இதை யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 32ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். எகிப்தில் மொய்த்த வண்டுகள் உண்மையில் அவர்களின் புனித வண்டுகளான ஸ்கேரப் கூட்டமாக இருக்கலாம். எகிப்தியர்கள் கெப்ரா என்ற வண்டு தலை கொண்ட தெய்வத்தை வழிபட்டார்கள். இந்த வண்டுகள் சூரிய கடவுளான ராவிற்கு புனிதமானவை என்று கருதப்பட்டன. எகிப்திய கல்லறைகளில் இந்த வண்டு உருவங்கள் காணப்படுகின்றன. இவை நித்திய வாழ்வை குறிப்பதாக அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அதே புனித வண்டுகள் கூட்டம் கூட்டமாக வந்து தொந்தரவு செய்தபோது அவர்களின் நம்பிக்கையே அவர்களுக்கு சோதனையாக மாறியது. மிருக ஜீவன்களின் சாவு அடுத்ததாக வருகிறது. இதை யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வாசிக்கிறோம். முறை என்பது கால்நடைகளை தாக்கும் ஒரு கொடிய நோயாகும். எகிப்தியர்கள் கட்டிய 2வது மிகப்பெரிய கோயில் மெம்பிஸ் நகரத்திலே இருக்கிறது. இது ஏபிஸ் என்ற கருப்பு நிற காளையை வழிபடுவதற்காக கட்டப்பட்டது. இந்த வாதையின் மூலம் எகிப்தியர்கள் தாங்கள் தெய்வமாக வழிபட்ட ஒரு நோய்வாய்ப்பட்ட பசுவையே வணங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று நாம் கூறலாம். அடுத்ததாக கொப்பளங்களின் வாதை. இதை யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை வாசிக்கிறோம். எகிப்திய மதங்களின் முறைப்படி அங்கிருந்த பூசாரிகள் கோவில்களிலே பணியாற்றுவதற்கு அவர்கள் உடலிலே எந்த ஒரு தழும்புகளோ அல்லது குறைபாடுகளோ இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பயங்கரமான கொப்பளங்கள் அனைத்து பூசாரிகளின் உடலிலும் தோன்றியதால் அந்த காலகட்டத்திலே எகிப்து முழுவதும் வழிபாடுகள் நிறுத்தப்பட்டன. அவர்களால் எங்கும் பணிவிடை செய்ய முடியவில்லை. உண்மையில் இது எகிப்திய மத கோட்பாடுகள் அனைத்தின் மீதும் கடவுள் கொடுத்த ஒரு தீர்ப்பாக அமைந்தது. அடுத்து கல்மலையின் வாதை. இதை பற்றி யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 35 வரை வாசிக்கிறோம். எகிப்தியர்கள் நட் என்ற பெண் தெய்வத்தை வானத்தின் அதிபதியாக வழிபட்டார்கள். ஆனால் இந்த வாதையின் மூலம் தேவன் தனது வல்லமையை வெளிப்படுத்தினார். வானத்தின் தெய்வமாக கருதப்பட்ட அந்த பெண் தெய்வம் தனது சொந்த எல்லையான வானத்திலிருந்து விழுந்த கல்மலையை தடுக்க முடியாமல் போனது.
எகிப்தியர்களின் அந்த தெய்வம் எவ்வளவு பலமற்றது என்பதை இது நிரூபித்தது. அடுத்ததாக வெட்டுக்கிளியின் வாதை. இதை குறித்து யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளியின் வாதை எகிப்தியர்கள் வழிபட்ட பூச்சி வடிவ தெய்வங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாகும். வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமாக வந்து பயிர்களை அழித்தது. அவர்களின் விளைச்சலே சபிக்கப்பட்டதை குறித்தது. இது தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் அடையாளமாக அமைந்தது. இதே போன்ற எச்சரிக்கைகளை நாம் விவிலியத்திலே யோவேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய புத்தகங்களிலேயும் வாசிக்கலாம். அடுத்ததாக காரிருள் வாதை. இதை பற்றி யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வாசிக்கிறோம். எகிப்தியர்கள் வழிபட்ட தெய்வங்களிலேயே மிக முக்கியமானவரான ரா என்ற சூரிய கடவுளுக்கு எதிராக இந்த இருள் வாதையை தேவன் கொண்டு வந்தார். எகிப்திய பண்டைய சின்னங்களிலே சூரிய வட்டு என்பது மிகவும் புகழ்பெற்ற அடையாளமாகும். ஆனால் இந்த வாதையின் மூலம் சூரிய கடவுளான ரா எவ்வளவு பலமற்றவர் என்பதும் அவரால் அந்த இருளை நீக்க முடியவில்லை என்பதும் வெளிப்பட்டது. தலைப்பிள்ளைகளின் சாவு. இதை யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 12 முதல் 36 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எகிப்திய மத நம்பிக்கையின்படி குடும்பத்தின் தலைப்பிள்ளைகள் எகிப்தின் தெய்வங்களுக்கு சொந்தமானவர்களாய் கருதப்பட்டார்கள். எளிமையாக சொன்னால் எகிப்திய தெய்வங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்ததையே தேவன் எடுத்துக்கொண்டார். இதன் மூலம் தான் யார் என்பதையும் எகிப்தின் தெய்வங்களை விட தான் வல்லவர் என்பதையும் பார்வோனுக்கு தேவன் புரிய வைத்தார். அதே நேரத்தில் இஸ்ரவேல் மக்களும் அவரை தங்கள் ஒரே தேவனாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவிக்க தேவன் அனுப்பிய கடைசி நியாய தீர்ப்பு இதுவே. எகிப்தின் வாதைகளுக்கு பின்னால் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். எகிப்தியர்கள் வழிபட்ட பொய் தெய்வங்களுக்கு ஒரு சவாலை கொடுத்து தேவன் அவர்களை தோற்கடித்தார். அக்காலத்திலே எகிப்து தேசம் முழுவதும் சிலைகள் நிறைந்திருந்தன என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். இருந்தாலும் எகிப்திலிருந்து சிலைகள் அனைத்தும் மறையும் ஒரு காலம் வரும் என்று தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக முன்னறிவித்தார். இன்று எகிப்து ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. அங்கே உருவ வழிபாட்டிற்கு அனுமதி இல்லை. தேவன் சொன்னபடியே அங்கிருந்த சிலைகள் அனைத்தும் மறைந்து விட்டன. 5வது அதிகாரத்திலே பார்வோன் மன்னனுடனான போட்டி தொடங்குகிறது. அதே சமயம் எகிப்திய தெய்வங்களுக்கு எதிரான போரும் ஆரம்பமாகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். வனாந்தரத்தில் தேவனுக்கு பலியிடுவது என்பது இஸ்ரவேலரின் விடுதலைக்கான முதல் படியாக இருந்தது. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் அவசரமாக சென்று, என் ஜனங்களை போக விடுங்கள், நாங்கள் எகிப்தை விட்டு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகிறோம் என்று உடனடியாக சொல்லவில்லை. மாறாக இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துக்கு சென்று அங்கே வழிபட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு எளிய கோரிக்கையை மட்டுமே வைத்தார்கள். இதன் மூலமாக அவர்கள் பார்வோனை வரப்போகும் பெரிய மாற்றங்களுக்கு தயார்படுத்தி அவனது கடினமான மனதை மென்மையாக்க முயற்சி செய்கிறார்கள். இப்பொழுது இதற்கு பார்வோன் காட்டிய எதிர்வினையை பாருங்கள். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். மக்களை போகவிடு என்ற வாசகம் ஒரு ஆங்கில திரைப்படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானது. ஆனால் ஆண்டவர் யார் என்ற கேள்வி இன்று மக்கள் மத்தியிலே பிரபலமாக வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஏனென்றால் நீங்கள் விடுதலையை அனுபவிப்பதற்கு முன்னால் அந்த இறைவனை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியம். பார்வோன் மன்னன் 2 தெளிவான முடிவுகளை கூறினான். ஒன்று, தனக்கு இறைவனை தெரியாது என்பது. மற்றொன்று, இஸ்ரவேல் மக்களை போகவிட மாட்டேன் என்பது. ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே அவன் இஸ்ரவேலின் தேவனை ஒரு பயங்கரமான முறையிலே அறிந்து கொண்டான். அதன் பின் அந்த மக்களை போகவும் அனுமதித்தான். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். இறைவன் நாம் அவரை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் இப்பொழுதே இந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் அவர் நமக்கு தீர்ப்பு வழங்குவார் என்பதை
நிச்சயம் நாம் எதிர்பார்க்கலாம். சரி, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். மோசே தனது மக்களுடன் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்தி வந்தார். அந்த மக்கள் நிம்மதியில்லாமல் எகிப்தை விட்டு வெளியேற விரும்பினார்கள். இதனால் ஏற்படும் சிக்கலை புரிந்து கொண்ட பார்வோன் அவர்களை மீண்டும் செங்கல் சூளைகளுக்கு வேலைக்கு அனுப்ப முடிவு செய்தான். அவன் அப்படியே செய்ததோடு மட்டுமில்லாமல் ஒரே நேரத்தில் அவர்களது கஷ்டங்களையும் அதிகமாக்கினான். கவனியங்கள் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் விடுமுறை கேட்பதாக பார்வோன் நினைத்தான். அவர்களுக்கு ஓய்வு எடுக்க நேரம் இருக்கிறது என்றால் அவர்கள் போதுமான அளவு கடினமாக உழைக்கவில்லை என்று அவன் கணக்கு போட்டான். அதனால் செங்கல் செய்ய தேவையான வைக்கோல் அவர்களுக்கு வழங்கப்படுவதை நிறுத்தினான். கவனியுங்கள், அதே சமயம் முன்பை போலவே அதே எண்ணிக்கையிலான செங்கல்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் அதற்கான வைக்கோலை அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தினான். இவ்வாறாக அவர்களின் தினசரி வேலைப்பளு அதிகரிக்கப்பட்டது. அவர்கள் மிக கடுமையான முறையிலே வேலை வாங்கப்பட்டார்கள். தொடர்ந்து கவனியுங்கள். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுமை அதிகரித்ததற்கு காரணம் மோசே மற்றும் ஆரோன் தான் என்று அவர்கள் மேல் பழி சுமத்தினார்கள். இந்த இருவரும் தங்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக தடையாக இருப்பதாகவும் பார்வோன் தங்கள் வாழ்க்கையை இன்னும் தாங்க முடியாதபடி கொடுமைப்படுத்த ஒரு காரணத்தை உருவாக்கி விட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். பாருங்கள், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். மோசே பொறுமை இழந்தார். அவர் கடவுளிடம் முறையிட ஆரம்பித்தார். உம்முடைய கட்டளைப்படியே இவர்களை விடுவிக்க நான் இங்கே வந்தேன், ஆனால் இவர்களை போக விடுவதற்கு பதிலாக பார்வோன் இஸ்ரவேல் புத்திரர்களின் வாழ்க்கையை இன்னும் கடினமாக்கி விட்டான் என்று கூறுகிறார். மோசேயால் ஒட்டுமொத்த திட்டத்தையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் தனது திட்டத்தை நிறைவேற்ற மெதுவாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு கொண்டிருந்தார். 6ஆம் அதிகாரத்திலே இறைவன் மோசேயையும் இஸ்ரவேல் மக்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களை விடுவிப்பேன் என்ற தனது வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். இறைவன் மோசேக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் மற்றும் பார்வோனுக்கும் கற்பிக்க வேண்டிய பாடங்கள் இன்னும் நிறைய இருந்தன. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் மற்றும் எகிப்தின் வாதைகள் குறித்த இந்த அறிவு நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக போராட்டங்களுக்கு ஒரு மாபெரும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. இருள் சூழ்ந்த பின்னரே விடியல் வரும்.
மோசே இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பார்வோனிடம் சென்ற பொழுது இஸ்ரவேலர்களுக்கு உடனடியாக விடுதலை கிடைக்கவில்லை. மாறாக அவர்களின் சுமை அதிகரித்தது. வாழ்க்கை இன்னும் கொடூரமானது. பல நேரங்களிலே நாமும் கடவுளுடைய வார்த்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகளும் இக்கட்டுகளும் அதிகரிப்பது போல தோன்றலாம். ஆண்டவரே, உமது பேச்சை கேட்டும் எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று மோசையை போல நாமும் கதறலாம். ஆனால் எதிரியின் கரம் நம்மை அதிகமாக ஒடுக்குகிறது என்றால் தேவனின் விடுதலைக்கான நேரம் மிக நெருங்கி விட்டது என்பதே அதன் அர்த்தம். இந்த போராட்டம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு போராட்டம். எகிப்தின் வாதைகள் வெறும் இயற்கை சீற்றங்கள் அல்ல, அவை விக்கிரகாராதனைக்கும் சாத்தானின் வல்லமைக்கும் எதிராக உண்மையாக தேவன் தொடுத்த போர். உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் சந்திக்கும் தடைகளும் போராட்டங்களும் மனிதர்களுக்கு எதிரானதல்ல, அது ஆன்மீக போராட்டம். சாத்தான் தற்காலிகமாக தன் வல்லமையை காட்டி உங்களை அச்சுறுத்தலாம். மந்திரவாதிகள் கோலை பாம்பாக மாற்றியது போல சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் இறுதியில் கர்த்தரின் வல்லமைக்கு முன்னால் சாத்தானின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் அதன் பொய் தெய்வங்களும் மண்டியிட்டே தீர வேண்டும். கர்த்தரே தேவன் என்பதை உலகம் அறியும். கர்த்தர் யார், நான் அவரை அறியேன் என்று மும்முரமாய் நின்ற பார்வோன் இறுதியாக இறைவனின் இறையாண்மையை ஒத்துக்கொண்டான். தேவன் கிரியை செய்யும் பொழுது உங்களை அடிமைப்படுத்திய சூழ்நிலைகளை உங்களை வாழ்த்தி வழி அனுப்பும். முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மோசேயால் இறைவனின் ஒட்டுமொத்த திட்டத்தையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் பொறுமை இழந்தார். ஆனால் தேவன் தமது திட்டத்தை மெதுவாகவும் துல்லியமாகவும் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையின் முழு வரைபடமும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாகும் பொழுது நீங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். உங்கள் சுமை கூடினாலும் உங்களை மீட்டெடுக்கும் கர்த்தரின் கரம் உங்களை விட்டு விலகாது. எகிப்தின் அடிமைத்தனத்தை உடைத்த அதே தேவன் இன்றும் உங்கள் தடைகளை உடைத்து உங்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வசனத்திற்காக காத்திருப்போம். அவரே நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்பதுதான் இன்று அவர் உங்களுக்கும் தரும் வார்த்தை. நம்பிக்கையோடு காத்திருப்பீர்களா? மோசேக்கு எதிர்த்து நின்றது யார்? மோசேக்கு எதிர்த்து நின்றது யார்? ஆப்ஷன் ஏ சன்பல்லாத்து, ஆப்ஷன் பி தொபியா, ஆப்ஷன் சி எண்ணேயும் எம்பிரேயும். இன்றைய தியானத்திலும் நமது ஜீவனுள்ள தேவன் எகிப்தியர் வழிபட்டு வந்த ஒவ்வொரு பொய் கடவுளுக்கும் எதிராக போர் தொடுத்ததை நாம் தியானித்தோம். நம் வாழ்விலும் விக்கிரகங்கள், பொய் தெய்வங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வோம். தேவனின் கரத்தில் விழுவது பயங்கரமாக இருக்குமே. பார்வோன் தன் கீழ் வேலை செய்த இஸ்ரவேலரை வைக்கோல் இல்லாமல் செங்கல் செய்ய சொல்லி கொடுமை செய்தது போல நாம் நம்மிடம் பணி செய்கிறவர்களிடம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்வோமா நேயர்களே? இருதயங்களின் யோசனைகளையும் விருப்பங்களையும் அறிந்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். ஆண்டவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். புலம்பல் 3:32.